ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக எம்பி திரு இன்பதுரை இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்போ கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை எப்படி பாக்குறீங்க? வணக்கம். இந்த விசாரணைங்கிறது சட்டப்பூர்வமானது. உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி நடக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு உத்தரவிட்டது. ஏன்னா தமிழ்நாடு அரசு இதுல முறையா தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்க தவறிவிட்டது. முதல்ல பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டது. ஒரு அருகதையற்ற ஒரு இடத்துல அத்தனை பேர் கூடுவாங்கன்னு அசஸ் பண்ண பிறகு அந்த இடத்துல கூடலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்ததே முதல்ல தமிழ்நாடு அரசினுடைய தவறு. தமிழக போலீசார் அதுல தவறு இழைத்தாங்க. அப்புறம் சம்பவம் நடந்த பிறகு முறையா இரு பக்கமும் வழக்கு பதிவு செய்து தொடர்புடைய பாதுகாப்பு வழங்க தவறிய போலீசார் மீது முறையா இந்த கூட்டத்தை நடத்த தவறிய கூட்ட ஏற்பாடுகள் மீது வழக்கு பதிவு செய்திருக்கணும். ஆனா ஒருதலை பட்சமாக ஒரு விசாரணை கமிஷன் ஒன்ன போட்டுக்கிட்டு ஒரு கண்துடைப்பா பண்ணாங்க. எனவே இறந்து போன 41 பேருக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நீதிமன்றத்தை நாடியோம். நீதிமன்றம் சிபிஐ வழங்கியது. சிபிஐ விசாரணை தற்போது நடைபெற்று வருது. இந்த முறைப்படியான ஒரு விசாரணை அமைப்பு சம்மன் கொடுக்கும்போது ஆஜராவது முறைதான். இந்தியாவை பொறுத்தவரையில் இது போன்ற ஸ்டாம்பீடு வழக்குகள், அதாவது ஹத்ராத் வழக்குன்னு சொல்றோம், கும்பமேளா வழக்குன்னு சொல்றோம், அது மாதிரி அந்த கிரிக்கெட் ஸ்டேடியம், பெங்களூர்ல கிரிக்கெட் ஸ்டேடியம் வழக்கு, டெல்லி ரயில் நிலைய, டெல்லி ரயில்வே ஸ்டேஷன் வழக்குன்னு இந்த மாதிரி ஸ்டாம்பீடு வழக்குகள், அந்த மாதிரி கூட்ட நெரிசல் வழக்குகள்ல இருபுறமும் உச்ச நீதிமன்றம் இருபுறமும் வழக்கு பதிவு செய்ய சொல்லி தான் உத்தரவிட்டு இருக்கிறது. எனவே இப்பொழுது விஜய் அதுல ஆஜராயிருக்காரு. ஆனா ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அதாவது இது ஷெட்யூல்டு விசிட். விஜய் அந்த கூட்டத்திற்கு போலீஸுக்கு தெரிவிக்காமலாம் ஒன்னும் போல. ஏற்கனவே அந்த கூட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தார். அந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த இடத்துல விஜய்க்கு வருகிற கூட்டம் அளவுக்கு அதிகமா இருக்குன்னு அசஸ் பண்ணியிருக்க வேண்டியது போலீஸ் தானே வெளியே விஜய் அல்ல. அப்போ அவர் ஷெட்யூல்டு விசிட்ல தான் போறாரு, அன்ஷெட்யூல்டு விசிட்ல போல. அல்லு அர்ஜுனா கேஸ்ல இதே மாதிரி போய் ஒரு தியேட்டருக்கு போய் இந்த மாதிரி உதிரி இழப்பு ஏற்படும் போது அல்லு அர்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா இந்த வழக்குல அப்படி பண்ண முடியாதுன்னு நான் ஒரு வழக்கறிஞராக கருதுகிறேன். ஆனா விஜய் எச்சரித்தோம், வரக்கூடாது, இங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு காவல்துறை தரப்புல சொல்லப்பட்டு அதற்கான கால் ரெக்கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருப்பதா சொல்றாங்க. சோ அப்படியெல்லாம் இருந்ததுன்னா இது விஜய்க்கு நெருக்கடி தானே? இல்ல, அதாவது அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா உடனே அந்த தடுப்பு கட்டைகளை வச்சு, நீங்க இப்ப பாத்திருப்பீங்க நிறைய பொதுக்கூட்டங்கள், நிறைய மாநாடுகள்ல போலீசார் வாகனங்களை தடுத்து நிறுத்தினார்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்ப எதுக்காகனா அது அளவுக்கு அதிகமான கூட்டம் கூடும்போது அங்க ஸ்டாம்பீடு வந்துருங்கிறதுக்காக போலீசாரே உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஜட்ஜ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த விஷயத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்த பிறகு அந்த கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு ஒரு ஆணையை அவர்கிட்ட கையில வழங்கியிருக்கணும் உடனடியா. அதை அவங்க செய்யல. இப்போ இது விசாரணை ஒரு புறம் அப்படின்னாலும் இதற்கு பின்னணியில ஒரு பொலிட்டிக்கல் காரணம் இருக்கு, கூட்டணிக்கு விஜய கொண்டு வந்துடலான்ற கணக்கு இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் உள்ளிட்டவங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே, உங்க கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கான முயற்சின்னு. இது அரசியல் பேசுறதுக்கு வேணா சட்ட ரீதியாக அது நிலைநிற்கத்தக்க வாதம் அல்ல. நீதிமன்றம்னு ஒண்ணு உத்தரவிட்ட பிறகு நீதிமன்றம் பாஜக கூட்டணிக்கு விஜய் அழைக்கிறதுக்காக தான் சிபிஐ போட்டாங்களா? அப்படி சொல்லுவீங்களா? இது நீதிமன்ற உத்தரவுப்படி நடக்குது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.